ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார் அம்மா கட்ஸ். லாஸ்ட் பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம மை லெக்சரர் மை ஹஸ்பண்ட் ட்ராமாவோட 17வது பார்ட் தான் பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் என்னோட ரூம்க்கு போயிட்டு ஒன்று எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கரின் போயிட்டாங்க. எதுக்காக முதல்ல நீங்க அவங்கள பேச சொன்னீங்க? நீங்கப்பா எங்க 2 பேருமே பேச வந்தீங்க. முதல்ல அவளை பேச சொன்னா நம்ம 2 பேரும் கேட்கலாம்ல, அதனால தான் நான் பேச சொன்னேன்னு சொல்லாரு. நானும் தானே பேசணும்னு நினைக்கிறேன். முதல்ல நீங்க என்ன பேச சொல்ல வேண்டியதானே நீங்கப்பா. சரி சரி விட, நீ சொல்றதையும் நான் கேட்கணும்னு தான் நினைக்கிறேன்னு சொல்லாரு. எப்ப பாரு நீங்க அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, அதனால அவங்கள பேச சொல்றீங்கன்னு சொல்லுவா. உன்னை கண்டுக்காம அவளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நான் நினைக்கல. முதல்ல நீ இதை குடின்னு தண்ணியை கொடுப்பாரு. கரீனா அவளோட டைரி எடுத்துட்டு வந்து ஆரியா கிட்ட கொடுப்பா. ஆரியா, நீ இதை படி நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். முக்கியமா நான் எங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க 2 பேரும் என்கிட்ட ரொம்ப கைண்டா நடந்துக்கிட்டீங்க, ஆனா நான் ரொம்ப பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். சோ நீங்க 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க. நாளைக்கு நான் இங்க இருந்து போயிடுறேன்னு சொல்லிட்டு கதறி கதறி அட ஆரம்பிச்சிருவாங்க. என்கிட்ட ரொம்ப கஷ்டமா இருக்கும். பக்கத்துல போயிட்டு நீ எதை நினைச்சும் கவலைப்படாத, வா நான் உன்னை ரூம்க்கு கூட்டிட்டு போறேன்னு கூப்பிடுவா. ஆரியா என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு கரின் அவளோட ரூம்க்கு போயிடுவாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஆரியா டைரியை படிச்சிட்டு இருப்பாரு. இங்கிட்ட வருவா. கரின் இப்ப எப்படி இருக்கான்னு கேட்பாரு. அவளோட ரூம்ல இருக்கா, நல்லா இருக்கான்னு சொல்லுவா. நான் இந்த டைரியை படிச்சுட்டு தானே எனக்கு பாரு. ஆமா நான் படிச்சுட்டேன், நான் பண்ணது தப்புன்னு எனக்கு தெரியும், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவா. என்கிட்ட மத்தவங்களோட டைரியை படிக்க கூடாது, கரின் என்ன படிக்க சொன்னா, அதனாலதான் நான் படிச்சேன்னு சொல்லுவாரு. ஆனா எனக்கு கியூரியஸா இருந்துச்சு, அதனாலதான் எடுத்து படிச்சுட்டேன்னு சொல்லுவா. உனக்கு இது ஸ்ட்ரேஞ்சா இருக்குன்னு எனக்கு புரியுது, உனக்கு கலண்டவுன் ஆகிறதுக்காக தான் நான் இதை சொல்றேன். முதல்ல நீ இதை படின்னு சொல்றாரு. முடியாது, இதுக்கப்புறம் நான் இதை படிக்க மாட்டேன்னு சொல்லுவா. நான் தான் சொல்றல படி, இதுல உள்ள கடைசி பாட்டை மட்டும் படின்னு சொல்லுவாரு. நான் நினைச்சதுதான் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு டைரியை படிக்க ஆரம்பிப்பா. ஆரியா, நான் நினைச்சது தப்பு தானே. இப்போ வரைக்கும் நீ என் மேல ஃபீலிங்ஸ் வச்சிருப்பேன்னு நான் நினைச்சேன். என்னைக்காவது ஒரு நாள் நீயே வந்து என்கிட்ட சொல்லுவேன்னு நினைச்சேன். ஆனா உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இல்லைன்னு எனக்கு புரியுது. எப்பவுமே உன்னோட இதயத்துல நான் இருந்ததுல என்கிட்ட மட்டும்தான் இருக்கேன்னு எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. உன்னோட இதயம் எப்பவுமே அவளுக்கு மட்டும்தான் சொந்தம். அவ ரொம்ப லக்கியா, அதனாலதான் நீ அவளுக்கு கிடைச்சிருக்குன்னு எழுதிருப்பாங்க. என்ன படிச்சு முடிச்சுட்டே வா தூங்கலான்னு சொல்லுவாரு. அவங்க புரிஞ்சுக்கிட்டே நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவா. நித்தில கிஸ் பண்ணுவாரு. உங்களோட இதயத்துல எனக்கு மட்டும் தானே இடம் இருக்குன்னு கேப்பா. அதையும் பார்க்கலான்னு சொல்லுவாரு. என்கிட்ட பயங்கரமா கோவம். இப்ப ஏதோ சொன்னீங்களே, அதை திரும்ப சொல்லுங்க நீங்கப்பா. சரி சரி விடு, நான் சும்மா ஜோக் பண்ணேன்னு சொல்லுவாரு. எங்க இப்ப பாரு இப்படிதான் ஜோக் பண்ணிட்டு இருக்கீங்க, சுத்தமா காமெடியாவே இல்ல. எங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காதீங்க, அதனாலதான் எல்லா பொண்ணுங்களும் உங்க மேல கிரஷ் வச்சிருக்காங்கன்னு சொல்லுவா. என்கிட்ட பேசுறதெல்லாம் கேட்கும்போது இவருக்கு சிரிப்பு தான் வரும். ஹக் பண்ணிட்டு தூங்க ஆரம்பிச்சிருவாரு. மறுநாள் காலையில கரின் ஆரியா கிட்ட பேசத்தாக வருவா. ஆரியா, கொஞ்ச நேரம் நான் இங்க உட்காரலாமான்னு கேப்பா. சரி உட்காருன்னு சொல்லாரு. கொஞ்ச நேரம் தங்கிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிப்பா. நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேப்பா. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம 2 பேரும் ஒரு டிபேட் ஈவெண்ட்ல தானே மீட் பண்ணோம். நீ ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் இந்தோனேஷியாவை ரிப்ரசென்ட் பண்ண. நீ மட்டும் தான் என்ன தோக்கடிச்ச. நீ கேட்ட கேள்விக்கு என்னால சரியா பதில் சொல்ல முடியலன்னு சொல்லாரு. ஆமா, அப்பெல்லாம் நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். என்னோட ஈகோவாலையும் என்னோட ஆம்பிஷனாலையும் தான் எல்லாமே நாசமாகிடுச்சு. உண்மையாவே நீ என்ன மன்னிக்கணும்னு நினைக்கிறேன், இங்கிட்டும் என்ன மன்னிக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப நான் ஒரு பிரேக் எடுத்துட்டு போறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். திரும்ப வரும்போது நான் ஒரு பெட்டரான பர்சனா இருப்பேன்னு சொல்லுவா. அவனை மன்னிச்சுட்டேன், நீ உன்னை நல்லபடியா பாத்துக்கோ, ஓகேவா? நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாத, உனக்கு எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லுவாரு. ஓகே, கடைசியா ஒரு ஹக் கிடைக்குமான்னு கேப்பா. சரின்னு சொல்லுவாரு. உடனே ஹக் பண்ணிப்பா. என்கிட்ட இதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர ஜலஸ் ஆகும். நான் போயிட்டு என்கிட்ட சொல்லிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. கரின் டேக்கர்னு சொல்லுவா. என்கிட்ட நீ என்ன மன்னிச்சிரு, என்ன நீங்க தங்க விட்டதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல விடுங்க, இதனால எந்த ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லுவா. உடனே கரின் ஹக் பண்ணிப்பாங்க. அடுத்து இவங்க 2 பேருக்கும் பாய் சொல்லிட்டு தன்னோட லக்கேஜ் எடுத்துட்டு போயிடுவாங்க. என்னாச்சுங்க, நீங்க சோகமா இருக்கீங்களான்னு கேப்பா. லைஃப்ல இதெல்லாம் நார்மல் தான். முதல் முறை நம்ம ஒருத்தங்களை மீட் பண்ணும்போது எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா அவங்க கிட்ட க்ளோஸ் ஆக எல்லாமே மாறிடும். அப்புறம் நம்ம இன்னொருத்தங்களை மீட் பண்ணுவோம். அவங்கள பார்த்த உடனே பிடிக்காது, நாம அவங்க கூட சண்டை போட்டுட்டே இருப்போம். அப்புறம் போக போக அவங்க கூட சேர்ந்து ஒன்னாகிட்டோம்னு சொல்றாரு. உங்களுக்கு எதுக்கு சம்மந்தம் இருக்கான்னு கேப்பா. ரொம்ப அதிகமாவே இருக்குன்னு சொல்றாரு. ஆரம்பத்துல நான் டெரிஸ்டான் கூட இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தானே இருந்திருக்கும்னு கேப்பா. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஓப்பன் மைண்டடா இருக்க ட்ரை பண்ணேன். முக்கியமானது என்னன்னா கடைசி வரைக்கும் நான் அவங்க கூடவே இருப்பேன்னு சொல்றாரு. அப்ப இன்னொரு பையன் இருந்தா கூட உங்களுக்கு ஓகேன்னு சொல்றீங்களான்னு கேப்பா. இல்ல அப்பெல்லாம் கிடையாது, அது வேற இது வேறன்னு சொல்லுவாரு. இப்பதானே நீங்க ஓகேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள மாத்தி பேசுறீங்களா கேப்பா. பாரு, நான் அப்படிலாம் சொல்ல, ஐ லவ் யூன்னு சொல்லுவாரு. ஐ லவ் யூ டூன்னு சொல்லுவா. நான் தான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்லுவாரு. நானும் உங்களை ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்லுவா. கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் நினைச்ச மாதிரியே தான் எல்லாம் இருக்கு. அவ ரொம்ப கிரேசியா இருக்கா, அதே சமயத்துல அவகிட்ட நல்ல பக்கமும் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுதுன்னு சொல்லுவா. காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லுவாங்க, அது சரியாதான் இருக்கு. கரினோட பிரச்சனை இப்ப சரியாகிடுச்சு, அப்படித்தானே? நீயும் மிஸ்டர் ஆர்யாவும் வாழ்க்கை மொத்தமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா சந்தோஷமா வாழணும்னு நான் உங்களுக்காக ப்ரே பண்றேன்னு சொல்லுவா. இதுக்கப்புறம் கரின் மாதிரி இன்னொரு பொண்ணு வராம இருந்தா நல்லா இருக்கும்னு என்கிட்ட சொல்லுவா. என்கிட்டயோட அவனோட பேரண்ட்ஸும் மீட் பண்றதாக என்ன கூப்பிட்டான்னு சொல்லுவா. என்கிட்ட ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நீ உண்மையாவா சொல்ற, நீ நர்வஸா இருக்கியான்னு கேப்பா. ஆமா, என்கிட்ட எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்குன்னு சொல்லுவா. நீ எதை நினைச்சும் கவலைப்படாத, யுடா தான் உனக்கு சரியான பையன். அவன் உன்னை கம்ஃபர்டபுளா பாத்துக்குவான். அவனோட பேரண்ட்ஸுக்கு முன்னாடியே உன்னை விட்டு கொடுக்க மாட்டான். நீ ஃபேக்கெல்லாம் நடந்துக்காத,
எப்போதும் எப்படி இருப்பியோ அப்படியே இரு. ஃப்ரெண்ட்லியா சிரிச்சுக்கிட்டு நீ பெர்ஃபெக்டா இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. உன்கிட்ட இருக்கிற குறைய கூட நிறைய எடுத்துக்கிறது தான் உண்மையான காதல். நான் சொல்றது சரிதானே நினைக்கப்பா. லிம் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகிடுவா. என்கிட்ட நீ ரொம்ப மெச்சூர் ஆகிட்டேன்னு சொல்லுவா. ஆமா, நான் ஒரு லெக்சரரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேல, அதனால அவரோட ஸ்மார்ட்னஸ் என்கிட்ட வந்துட்டுன்னு சொல்லுவா. நீ ரொம்ப லக்கியா அவரோட ஸ்மார்ட்னஸ் உனக்கு கிடைச்சிருக்கு. ஆனா உன்னால அவர் இப்பெல்லாம் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காருன்னு சொல்லுவா. உண்மையா சொல்ற, இதை நம்ம பாசிட்டிவா தான் எடுத்துக்கணும். இப்போ அவர் நார்மலா ஆகிட்டாரு. முன்னாடிலாம் ரொம்ப ஸ்டிஃபா இருப்பாரு, இப்போ ரொம்ப கிரேட்டானவரா ஆகிட்டாருன்னு சொல்லுவா. என்ன பண்றது, இங்கேட் கடவுள் 2 பேருக்கும் ஃபேரா இல்லைன்னு சொல்லுவா. கடவுள் எனக்கு ஆரியா மாதிரி ஒரு பார்ட்னரை கொடுத்திருக்காரு. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவா. ஆக்சுவலி நான் ஒன்னும் சொல்லல, ஆரியாவுக்கு தான் கடவுள் ஃபேரா நடந்துக்கலன்னு இல்லைன்னு சொல்லுவா. இவ சிரிக்க ஆரம்பிச்சிருவா. காலையில எழுந்து வந்ததும் ஆரியா இன்னைக்கு என்ன நாள்னு கேப்பா. நான் மறந்துட்டேன், மேபி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா இருக்கத்தான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாரு. என்ன நீங்க மறந்துட்டீங்களா, இன்னைக்கு டேட் என்னன்னு கேப்பா. எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லுவாரு. நம்மளோட வெட்டிங் போட்டோவை பாருங்களேன், பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல, இது நம்ம 2 பேருக்கும் மறக்க முடியாத நாள் தானே கேப்பா. ஆமான்னு சொல்லுவாரு. ஆரியா, உண்மையாவே நீங்க ரொம்ப வெயிட்டான ஆளா இருக்கீங்க. கேம்பஸ்ல இருக்கும்போது தேவையில்லாத அசைன்மெண்ட் எல்லாத்தையும் பக்காவா ஞாபகம் வச்சிருப்பீங்க. ஆனா மத்த முக்கியமான எதுவும் உங்களுக்கு ஞாபகம் இல்லையான்னு கேப்பா. ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்க, எடுத்துக்காட்டுக்கு எதையாவது சொல்லுன்னு கேப்பாரு. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, இந்த நாள் நம்ம 2 பேருக்கும் ரொம்ப முக்கியமானது. எனக்கு நம்மளோட ஆனிவர்சரின்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லையான்னு கேப்பா. நீ உண்மையாவே சொல்றேன்னு கேப்பாரு. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கான்னு கேப்பா. அச்சோ, நான் கம்ப்ளீட்டா மறந்துட்டேன், ஹோட்டல்ல தங்கறதுக்காக ரூம் புக் பண்ணிருக்கேன்னு சொல்லுவாரு. பொய்க்காரன்னு சொல்லுவா. ஹாப்பி ஆனிவர்சரின்னு சொல்லுவாரு. நீங்க உண்மையாதான் சொல்றீங்களான்னு கேட்டுட்டு ஹக் பண்ணிப்பா. என்னால இதை நம்பவே முடியல, நீங்க உண்மையாவே ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களான்னு கேப்பா. ஆமா, நான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்னு சொல்லுவாரு. 2 பேரும் மாத்தி மாத்தி ஹாப்பி ஆனிவர்சரின்னு சொல்லிப்பாங்க. நெக்ஸ்ட் 2 பேரும் ஹோட்டலுக்கு வந்திருப்பாங்க. இந்த ரூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்மளோட ரூம் மாதிரி சின்னதா இல்ல, நல்லா தாராளமா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இங்க என்ஜாய் பண்ணி தங்கியிருக்க போறேன், வாங்க போகலான்னு கூப்பிட்டுவா. எங்க போறதுக்காக நீ கூப்பிடுறேன்னு கேப்பாரு. நீச்சல் அடிக்கத்தான், வாங்க போகலான்னு கூப்பிட்டுவா. வெயிட் பண்ண, நம்ம இப்பதானே வந்தோம், முதல்ல நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். உன்னோட அம்மாக்கு வீடியோ கால் பண்றோன்னா உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணோம்ல, வா நம்ம வீடியோ கால் பண்ணலான்னு சொல்லுவாரு. ஆமா, அப்புறமா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸ்விம்மிங் பூலுக்கு முன்னாடி நின்று வீடியோ கால் பண்ணோம்னா அம்மாவும் பாப்பாங்கல்லன்னு சொல்லுவா. சரி நம்ம போகலாம். போறதுக்கு முன்னால முதல்ல இதை யூஸ் பண்ணுன்னு கிரீம் எடுத்து கொடுப்பாரு. நீங்களே எனக்கு அப்ளை பண்ணி விடுங்கன்னு சொல்லுவா. நான் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லுவாரு. நானும் உங்க கூட வரேன்னு சொல்லுவா. நான் வாஷ்ரூமுக்கு போறேன், நீ வராதுன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுவாரு. நெக்ஸ்ட் எல்லாம் அம்மாவுக்கு வீடியோ கால் பண்ணி பேசுவாங்க. நீங்க அந்த இடத்துக்கு போயிட்டீங்களா, அந்த இடம் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. அம்மா, இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு, ஸ்விம்மிங் பூல் கூட இருக்கு, ரூம் கூட பெருசா இருக்குன்னு சொல்லுவா. ஆமாண்டா, ரொம்ப அழகா இருக்கு. ஆரியா எங்க, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்பாங்க. ஆரியாவுக்கு நேரா போட்டோ காட்டுவா. அம்மாவை பார்க்கும்போது ஆரியாவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். 2 பேரும் சேஃபா இருங்கன்னு சொல்லுவாங்க. அம்மா, இப்ப நான் நீச்சல் அடிக்க போறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவா. இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது ரொம்ப கியூட்டா இருக்குன்னு அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. வாங்க நம்ம நீச்சல் அடிக்கலான்னு கூப்பிட்டா. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, முதல்ல நீ மசாஜ் பண்ணி விடுன்னு சொல்லுவாரு. டைரக்டா மசாஜ் பண்ணி விடுன்னு சொல்ல வேண்டியதானே, எதுக்காக உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு போய் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்பா. ஆக்சுவலி இப்ப ட்ரிங்க் பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்றாரு. நல்ல வேலை ட்ரிங்க கையோட எடுத்திருந்தாலும் யூஸ் ஆகுது, எப்பயோ ஒரு முறை ட்ரிங்க் பண்ணா தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து கொடுப்பா. இன்னும் நல்லா மசாஜ் பண்ணி விடுன்னு சொல்றாரு. ப்ரொஃபஷனலா மசாஜ் பண்ணி விடுறவங்களே தோத்துருவாங்க போல, தன்னால முடிஞ்ச அளவுக்கு பயங்கரமா மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருப்பா. என்கிட்ட நான் ஏற்கனவே உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன், நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அப்பா சொன்னதெல்லாம் இவளுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கும். என்னாச்சு உனக்கு, ஏன் நீ முடிச்சுக்கிட்டே கனவு கண்டுட்டு இருக்கேன்னு கேட்பாரு. இல்ல நான் பகல் கனவு காணலன்னு சொல்லுவா. நீ சோகமா இருக்கியான்னு கேட்பாரு. இல்ல ஆக்சுவலி நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், நான் எனக்குள்ளே சொல்லிக்கிட்டேன். அப்பா ஆரியாவை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஆரியா கொஞ்சம் தொல்லை பண்ணாலும் ரொம்ப கைண்டானவர்னு சொல்லுவா. அப்பா இவர் என்ன திட்டினாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் இவர்கிட்ட பேசவே மாட்டேன், அமைதியா இருந்து இவரை டார்ச்சர் பண்ணுவேன்னு இவ்வளவு மாதிரியே சொல்லி காட்டுவாரு. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றீங்களா, என்ன நீங்க சந்தோஷப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லுவா. என்னால நீ ஹாப்பியா இருக்கதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவாரு. நீங்க இப்ப பாரு, என்ன நிறைய டார்ச்சர் பண்ணிருக்கீங்க, 10 கணக்குல எனக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, அது மட்டும் இல்லாம கேம்பஸ்ல இருக்கும்போது என்ன நீங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுவா. அப்பா நீங்க என்ன சொல்றீங்க, இவளுக்கு நிறைய அசைன்மெண்ட் கொடுக்க ட்ரை பண்ணணும்னு சொல்றீங்களா நீங்க பாரு. வேணா அப்படிலாம் பண்ணாதீங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுவா. நீ என்ன ப்ரே பண்ணன்னு கேட்பாரு. அது சீக்ரெட், நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லுவா. ப்ளீஸ் சொல்லுன்னு கேட்பாரு. நான் சொன்னா ப்ரேயர் பலிக்காதுன்னு சொல்லுவா. அப்பா என்கிட்ட என் கூட ரொம்ப ஹாப்பியா இருக்கான்னு சொல்லுவாரு. நீங்க மட்டும் எனக்கு அசைன்மெண்ட் கொடுக்கலன்னா நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன்னு சொல்லுவா. அப்பா நீங்க என்ன சொல்றீங்க, இவளை அசைன்மெண்ட் பண்ண சொல்றீங்களான்னு கேட்பாரு. வேணா வாய்ப்பு இல்லை, என்னால அசைன்மெண்ட் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லுவா. மணல் கல்லையில ஆரியா சைக்கிள் ஓட்டிட்டு இருப்பாரு. எதுக்காக நீங்க உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு கேட்பாரு. நீங்க ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டுறீங்க, உங்களை சேஸ் பண்ணி நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன்னு சொல்லுவா. நீ தானே ரேஸ் வச்சுக்கலான்னு சொன்ன, இப்ப எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கேன்னு கேட்பாரு. நீங்க உங்களோட ஒய்ஃபை பத்தி கொஞ்சமாவது கண்டுக்க வேணாமா, அதை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு ஜெயிக்கிறதுலே குறிக்கோளா இருக்கீங்களேன்னு கேட்பா. என்னாச்சு நீ சுகமா இருக்கியான்னு கேட்பாரு. உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்பா. என்கிட்ட நீ சுகமா இருந்தீன்னா கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி, நீ இப்படிதான் பண்ணுவ, ஐஸ்கிரீம் இனிப்பான ஸ்நாக்ஸ் நீ எல்லாத்தையும் சாப்பிட்டுன்னு சொல்லுவாரு. அம்மா நான் சுகமா தான் இருக்கேன், ஏன்னா நம்மளோட
ஆனிவர்சரிக்கு நான் உங்களுக்காக எந்த ஒரு கிஃப்ட்டும் கொடுக்கல. நீங்க தான் இந்த ட்ரிப்புக்கு என்ன கூட்டிட்டு வந்து என்ன சந்தோஷமா பாத்துக்கிறீங்கன்னு சொல்லுவா. எனக்காக ஒரே ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் கொடுத்தா மட்டும் போதும், அது உன்கிட்டயே இருக்குன்னு சொல்லுவாரு. நான் எதுவும் வாங்கிட்டு இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே, நீங்க எதை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேப்பா. அதை வாங்கலாம் முடியாது, அது பிளெஸிங்னு சொல்லுவாரு. நீங்க எதை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க என்னன்னு கேப்பா. பிரெக்னென்ட் ஆனா மட்டும் போதும்னு ரியாக்ஷன்ல சொல்லுவாரு. இது கிஃப்டானு கேப்பா. ஆமா இது கிஃப்ட் தானே சொல்லுவாரு. உங்களுக்கு நான் வேற எந்த ஒரு கிஃப்ட்டும் வாங்கி தர வேணாமான்னு கேப்பா. என்னன்னு சொல்லுவாரு. அப்ப நீங்க சந்தோஷப்படுவீங்களான்னு கேப்பா. ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொல்லுவாரு. ஓகே ஓகே வாங்க போகலான்னு கூப்பிடுவா. எங்க போகலான்னு கூப்பிடுறேன்னு கேப்பாரு. ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணலான்னு சொல்லுவா. ஆரியாவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். வா நம்ம சைக்கிள் ஓட்டிட்டு போகலான்னு சொல்லுவாரு. பாருங்க இந்த முறை நீங்க என்ன விட்டுட்டு போக கூடாது. அம்மா நம்ம தங்கி இருக்கிற இடம் எங்க இருக்குன்னு கேப்பா. இந்த பக்கம் இருக்குன்னு சொல்லுவாரு. அச்சோ நான் அதுக்குள்ளேயே மறந்துட்டேன்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு போவா. நம்ம ரேஸ் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபர்ஸ்டா போக ஆரம்பிப்பாங்க. ஆரியா இவளை பீட் பண்ணிடுவாரு. ஆரியா ஃபர்ஸ்டா போகாதீங்க எனக்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஃபாலோ பண்ணிட்டு போவா. லிம் ஒரு மாதிரி பதட்டத்தோடயே இருப்பா. என்கிட்க்கு கால் பண்ணுவா. என்கிட்ட லிம் கால் பண்றான்னு ஆரியா போன் எடுத்து கொடுப்பாரு. என்கிட்ட தூக்க கலகத்தோடய கால் அட்டன் பண்ணி லிம் நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்க, நீ எங்க போக போறேன்னு கேப்பா. என்கிட்ட கலங்கத்தாலே உன்னை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருன்னு சொல்லுவா. பாரு ஆரியாவும் இங்கதான் இருக்காருன்னு சொல்லிட்டு அவரோட ஃபேஸ காட்டுவா. என்கிட்ட நீ பேசிக்கிட்டே இருன்னு ரெஸ்ட் ரூம்க்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. என்கிட்ட எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்குன்னு சொல்லுவா. நான் தான் அவன்கிட்ட ஏற்கனவே சொன்னல நீ ரிலாக்ஸ்டா இரு, நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி சமாதானப்படுத்துவா. ப்ளீஸ் எனக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னு நீ எனக்காக ப்ரே பண்ணுன்னு சொல்லுவா. கண்டிப்பா நான் உனக்காக ப்ரே பண்றேன், சீக்கிரமாவே நீ என்கிட்ட அப்டேட் பண்ணுன்னு சொல்லுவா. ஓகே நம்ம அப்புறமா பேசலாம், யுடா வந்துட்டான்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. யுடா இவளை பார்த்ததுமே இம்ப்ரெஸ் ஆகிடுவான். ஹாய் நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவான். தேங்க்யூ யுடா, நீ ஷியூரா இருக்கியான்னு கேப்பா. ஆமா நான் ஷியூரா இருக்கேன், இல்லைன்னா நான் என்னோட பேரண்ட்ஸை மீட் பண்ண சொல்லி உன்கிட்ட கேட்டிருக்க மாட்டேனே. உனக்கு எந்த ஒரு விஷயம் இல்ல, நீ ஓகேவா இருக்கியான்னு கேட்பான். எனக்கு எந்த ஒரு விஷயம் இல்ல, நீ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு வீட்டை லாக் பண்ணிட்டு வருவா. எதுக்காக இவன் நம்மள இங்க வர சொன்னான்னு எனக்கு சுத்தமாவே தெரியலன்னு யுடாவோட அப்பா சொல்லிட்டு இருப்பாரு. லிம் பதட்டத்தோடய வந்துட்டு இருப்பா. அவங்களுக்கு கண்டிப்பா உன்னை பிடிக்கும், வா போகலான்னு கூட்டிட்டு வருவான். லிம் 2 பேருக்கு ஹை சொல்லுவா. உள்ளுக்குள்ள பயங்கர பதட்டத்தோட இருப்பா. யுடா என்னாச்சுடா, எதுக்காக நீ எங்க 2 பேரையும் இங்க வர சொன்னு கேட்பாங்க. லிம்மும் நானும் கொஞ்சம் வருஷமா டேட் பண்ணிட்டு இருக்கோம், இப்ப நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம்னு சொல்லுவான். எங்க 2 பேருக்கு எந்த ஒரு விஷயம் இல்லை, எங்களுக்கு முழு சம்மதம்னு சொல்லுவாங்க. நாங்க ஏற்கனவே மோதிரம் மாத்திக்கிட்டோம், நான் லிம்முக்கு ப்ரப்போஸ் பண்ணேன், என்னோட ப்ரப்போசலை அவ ஏத்துக்கிட்டான்னு சொல்லுவான். எங்க 2 பேருக்கு ஓகே, லிம் உனக்கு உண்மையாவே இவனை பிடிச்சிருக்கா, இவன் கொஞ்சம் சேட்டை பிடிச்சவன்னு சொல்லுவாங்க. அம்மா நீங்க எதுக்காக இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன நீங்க எம்பாரசிங்கா ஆக்குறீங்கன்னு சொல்லுவான். ஆன்டி நான் ஷியூரா இருக்கேன், இவன் கைண்டானவன் பொறுப்பானவன், ஆனா அதே சமயத்துல என்னை பிக்கப் பண்றதாக அடிக்கடி லேட்டா தான் வருவான்னு சொல்லுவா. இவன் அப்படியே இவனோட அப்பா மாதிரி, அதனாலதான் இப்படி இருக்கான்னு சொல்லுவாங்க. ஓகே வாங்க சாப்பிடலான்னு சொல்லுவான். எல்லாரும் ஹாப்பியா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. பெரிய கேம்பஸ்ல உன்னை பத்தி தப்பா சொல்லி ஃப்ரேம் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருன்னு சொல்லுவா. கரீன் நீ என்ன சொல்லிட்டு இருக்க, நான் பிசினஸ்க்காக தான் இந்தோனேஷியாவுக்கு வந்தேன்னு சொல்லுவான். எனக்கு தெரியும், அதனாலதான் நான் உன்கிட்ட இப்ப மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லுவா. ஓகே பரவாயில்ல விட, முன்னாடி நான் கொஞ்சம் கிரேசியா நடந்துகிட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா நான் இதுக்கப்புறம் அப்படி இருக்க மாட்டேன். நம்ம 2 பேரும் திரும்பவும் மீட் பண்ணதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும், நம்ம 2 பேரும் 3 வருஷம் டேட் பண்ணப்ப நீ என்ன உண்மையாவே லவ் பண்ணியான்னு கேட்பான். கரீனே உன்னோட கைய விட்டுருவா. இதுல இருந்தே இவளோட பதில் என்னன்னு புரிஞ்சுக்குவான். பெரிய எனக்கு உண்மையாவே தெரியல, நீ ரொம்ப ஸ்வீட்டானவன், நீ ரொம்ப ரொமான்டிக்கானவன், ஆனா என்னால உன் கூட கம்ஃபர்டபுளா இருக்க முடியலன்னு சொல்லுவா. இப்போ ஒரு பிளாஷ்பேக் வரும். பெரியவளை பக்கத்துக்காக வருவான். நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லு, நான் அதை சரி பண்றேன், ப்ளீஸ் நீ எனக்காக இன்னொரு வாய்ப்பு கொடுன்னு கேட்பான். பெரிய என்ன மன்னிச்சிரு, இதுக்கு மேல என்னால உன்கிட்ட எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லுவா. நான் எல்லாத்தையும் சரி பண்றேன், நம்ம 2 பேரும் திரும்பவும் சேரலான்னு சொல்லுவான். இவளுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கும். என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு இங்க இருந்து போயிடுவா. பெரிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப இது எல்லாத்தையும் அவன் தான் யோசிச்சு பார்ப்பான். பரவாயில்ல, இப்ப நீ என்கிட்ட உண்மையை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி, நீ பெட்டரான பர்சன் ஆகுவன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு கையில கிஸ் பண்ணிட்டு குட் பை சொல்லிட்டு இங்க இருந்து போகலான்னு பார்ப்பான். என்னோட கையை டைட்டா பிடிச்சுக்கிட்டு என்ன மன்னிச்சிருன்னு சொல்லுவா. பெரியெல்லாம் எடுத்து எதுவும் சொல்ல முடியாது, சோகமா இங்க இருந்து போயிடுவான். அரிய பதட்டத்தோட ரெஸ்ட் ரூம்க்கு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இங்கிட்டுன்னு கூப்பிட்டுவாரு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நான் வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் வெளில வருவா. இல்லைன்னு சொல்லுவா. பரவாயில்ல விட, நம்ம திரும்பவும் ட்ரை பண்ணலான்னு சொல்லுவாரு. நான் அவங்க கிட்ட போய் சொன்னேன் நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லுவா. ஆரியாவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஹக் பண்ணிப்பாரு. பாருங்க நான் உண்மையாவே பிரெக்னெண்டா இருக்கேன், 2 லைன் வந்துச்சுன்னு சொல்லி இவர்கிட்ட கட்டிட்டு இருப்பா. அம்மா நீ உண்மையாவே பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்பவும் ஹக் பண்ணிப்பாரு. என்கிட்ட எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, முதல்ல நம்ம அம்மா கிட்ட சொல்லலாம், அடுத்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம், உனக்கு ஓகேவான்னு கேட்பாரு. ஏனாங்க எனக்கு இப்ப சொல்றதுல விருப்பம் இல்லை, நம்ம அப்புறமா சொல்லலாமான்னு கேட்பா. ஓகே உனக்கு யாருக்கு சொல்றதுல விருப்பம் இல்லைன்னா விட, நம்ம யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொல்லுவாரு. உங்களால புரிஞ்சுக்க முடியுதான்னு கேட்பா. என்னால புரிஞ்சுக்க முடியுது, இது நமக்குள்ள மட்டும் இருக்கட்டும்னு சொல்லுவாரு. என் கிட்க்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். மறுபடியும் ஹக் பண்ணிப்பா. நான் சொல்றது கேளு, இப்ப நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம 2 பேரும் ஒருத்தர் நல்லபடியா பாத்துக்கலாம், அவனை கேர் பண்ணி பாத்துக்கிறேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா நான் அவனை நல்லபடியா பாத்துக்கிறேன், நம்மளோட குழந்தைய நான் ரொம்ப நல்ல
நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொல்லுவாரு. எனக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஆரியாவை ஹக் பண்ணிப்பா. நெக்ஸ்ட் சீன்ல ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக் பண்ணிட்டு இருப்பாங்க. என்கிட்ட நீ 5 வாரம் பிரெக்னெண்டா இருக்க, வாழ்த்துக்கள், நீங்க 2 பேரும் குழந்தைய நல்லபடியா பாத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. டாக்டர் குழந்தைக்கு எந்த ஒரு விஷயம் இல்ல, குழந்தை நல்லபடியா இருக்கானுப்பா. நீ நல்லபடியா தான் இருக்க, ஆனா உன்னோட பிரெக்னன்சி ரிஸ்கி தான். ஏன்னா உனக்கு மிஸ்கேரேஜ் ஆகி ரொம்ப மாசம் ஆகல, அதனால தானே சொல்லுவாங்க. 2 பேருக்குமே ஷாக்கிங்கா இருக்கும். உனக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கிறதுக்காக நான் கொஞ்சம் மெடிசன்ஸா எழுதி தரேன்னு சொல்லுவாங்க. டாக்டர் இப்ப சீரியஸா எதுவும் இல்ல தானே, இவளோட டயட்டை மட்டும் பாத்துக்கிட்டா போதும் தானே, மத்தபடி சீரியஸா எதுவும் இல்ல தானே நீங்க பாரு. இப்போதைக்கு இவளை நல்லபடியா பாத்துக்கோங்க, இவளை டயர்ட் ஆக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு வந்ததுமே இப்ப நீ பெட்டரா இருக்க, எனக்கு பாரு ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லுவா. இப்ப நீ உன்னோட அம்மா கிட்ட இதை பத்தி சொல்றதுதான் நல்லதுன்னு சொல்லுவாரு. வேணா இப்போதைக்கு சொல்ல வேணா, நம்ம அப்புறமா சொல்லிக்கலாம்னு சொல்லுவா. ஓகே, இப்போதைக்கு நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றதா நல்லது. அப்பதான் லிம் ராரா 2 பேராலையும் உன்னை கேம்பஸ்ல நல்லபடியா பாத்துக்க முடியும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லாரு. ஓகே, இருந்தாலும் என்னால நல்லபடியா பாத்துக்க முடியும்னு எனக்கு தோணல, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லுவா. உன்னால முடியும், நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன். உன்னால முடியும்னு உனக்குள்ளே நீ சொல்லிக்கோ, அப்பதான் உன்னால ரிலாக்ஸ்டா இருக்க முடியும்னு சொல்லாரு. நீங்க என்ன கால்மாக்கிறதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லுவா. நீ வெட்டரானின்னா எனக்கு சந்தோஷம் தான், கூடிய சீக்கிரம் நீ என்னோட குழந்தைங்களுக்கு அம்மாவாக போறேன்னு சொல்லாரு. இப்ப நீங்க என்னோட மூடை கெடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு கோவமா இங்கிருந்து போயிடுவா. என்கிட்ட என்னாச்சு, நான் அப்படின்னு தப்பா சொல்லிட்டேன் நீங்க பாரு, நீங்க இப்ப சொன்னதை திரும்பவும் ரிப்பீட் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு புரியும்னு சொல்லுவா. என்னோட குழந்தைங்களுக்கு நீ அம்மாவாக போறேன்னு சொல்லுவாரு. நான் அதைத்தான் சொன்னேன்னு சொல்லுவா. என்னோட குழந்தை நம்மளோட குழந்தை ரெண்டும் ஒண்ணு தானே நீங்க பாரு, நீங்க ஒரு குழந்தைன்னு சொல்லல, குழந்தைங்கன்னு சொன்னீங்க, அதை பத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லுவா. என்னாச்சு, நான் குழந்தைய பத்தி தானே பேசிட்டு இருக்கேன், நான் ஒரு குழந்தை இல்லைன்னா அதுக்கு அதிகமான குழந்தை வேணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு நீங்க பாரு. அதெல்லாம் நீங்க இதை பத்தி என்கிட்ட பேசணும், என்ன குழந்தைய சுமக்க போறது நான் தான், அதெல்லாம் நம்ம இந்த குழந்தைய நல்லபடியா பெத்தெடுக்கலாம், அப்புறம் நம்ம யோசிக்கலாம்னு சொல்லுவா. நீ எதுக்காக இப்படி யோசிச்சுட்டு இருக்க, குழந்தை பெத்துக்கிறது நல்லது தானே நீங்க பாரு, குழந்தைய சுமக்க போறது நான் தான், நான் குண்டாகிடுவேன், நான் ஒன்னும் குழந்தைய உருவாக்குற ஃபேக்டரி கிடையாதுன்னு சொல்லுவா. மன்னிச்சிருங்க கேட்டு, நான் ஒன்னும் அந்த அர்த்தத்துல சொல்லலன்னு சொல்லுவாரு. எல்லாம் நீங்க எனக்கு பிடிக்காத பசங்க மாதிரி தான் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இங்க இருந்து போயிடுவா. என்கிட்ட வருத்தப்படாத, நான் உனக்காக ஜூஸ் போட்டு தட்டப்பா நீங்க பாரு, ஏன்னா நான் பேபியை தயாரிக்கிற ஃபேக்டரியை உருவாக்க போறேன்னு சொல்லுவா. என்கிட்ட உனக்கு என்னாச்சு, ஏன் நீ நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க. என்ன நான் நிறைய சாப்பிட்டேன், நான் கொஞ்சோட்டு தான் சாப்பிட்டேன், எனக்கு இன்னும் பசிக்குதுன்னு சொல்லுவா. அரியாவில் பக்கத்தாக வர்றாரு, எல்லாரும் இவருக்கு ஹை சொல்லுவாங்க. வெயிட்ரஸ் பைனாப்பிள் எடுத்துட்டு வராங்க, உடனே ஆர்வமா சாப்பிடலான்ட்டு போவா. உனக்கு பைனாப்பிள் பிடிக்காது தானே, அதை சாப்பிட்டீங்கன்னா உனக்கு ரேஷஸ் வந்துடும் தானே நீங்க பாரு, தான் பிரெக்னெண்டா இருக்கோன்னு இப்பதான் இவளுக்கு ஞாபகம் வரும், எனக்கு ரேஷஸ் வந்துடும், அதனால நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவா. உண்மையை சொல்ற, எப்பயிலேருந்து உனக்கு ரேஷஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சதுன்னு லிம் கேப்பா. வேற ஏதாவது ஆர்டர் பண்றேன்னு சொல்லிட்டு ஆரியா இங்கிருந்து போவாரு. பைனாப்பிள் சாப்பிட்றதால அலர்ஜி வருமானு ஆண்ட்ரூ கேட்பான். ஆமான்னு சொல்லுவா. நெக்ஸ்ட் சீன்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இவளோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஆண்ட்ரூ எல்லாருக்கும் ஜூஸ் போட்டு கொடுப்பான். நம்ம எல்லாரும் ஸ்வீட்டான கேங் இல்ல, அதனால நான் இனிப்பு அதிகமா கலந்துருக்கேன், உனக்கு தான் இனிப்பு ரொம்ப பிடிக்கும்ல, குடிச்சு பாருன்னு சொல்லுவான். இப்பெல்லாம் எனக்கு இனிப்பு அந்த அளவுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு குடிக்க ட்ரை பண்ணுவான். ஆனா இவளால அதிகமா குடிக்கவே முடியாது. எனக்கு என்னமோ இது ரொம்ப இனிப்பா இருக்கிற மாதிரி தோணுது, ஆரியா வந்ததுக்கு அப்புறம் நான் அவர்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லுவா. ஆமா, எப்பயில இருந்து மிஸ்டர் ஆரியா ஸ்வீட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சாருன்னு ராரா கேப்பா. எங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து அவருக்கு ஸ்வீட் பிடிக்க ஆரம்பிச்சுட்டு, சோ நான் அவர்கிட்ட கொடுத்துறேன்னு சொல்லுவா. ஆமா, இங்கிட்க்கு என்னாச்சு, ஒருவேளை அவ பிரெக்னெண்டா இருக்கத்தானே வாய்ப்பு இருக்கான்னு ஆண்ட்ரூ கேட்பான். ராராவுக்கு ஆர்வமா இருக்கும், உடனே இங்கிட் கிட்ட கேட்கலான்னு பாப்பா. ஆனா லிம் தடுத்துருவா. ஒருவேளை இங்கிட் பிரெக்னெண்டா இல்லைன்னா என்ன பண்றது, கண்டிப்பா அவ வருத்தப்படுவா, நம்ம அவகிட்ட கேட்க வேணும்னு சொல்லுவா. ராரா உனக்கு என்னாச்சு, ஏன் நீ என்ன கூப்பிட்டேன்னு இங்கிட் கேட்பா. என்னன்னு தெரியல, ராரா கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி லிம் சமாளிச்சிருவா. சரி சரி, நான் உங்களுக்காக ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், ஆண்ட்ரூ எடுத்துட்டு போன்னு சொல்லுவா. ஆரியா நீ ரொம்ப லக்கி, எல்லாருக்கும் சீக்கிரமாவே அப்பாவா ஆகிற வாய்ப்பு கிடைக்காது, குறிப்பா இங்கிட்க்கு மிஸ்கேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அவ பிரெக்னென்ட் ஆகியிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்லுவான். எனக்கும் அப்படிதான் தோணுது, அதாவது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு, கூடிய சீக்கிரம் குழந்தை பிறக்க போற மாதிரி எனக்கு தோணுது, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, எப்படா நான் அப்பாவா ஆவேன்னு அந்த நாளுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்றேன். எனக்கு நான் எதுக்காக உன்னை கூப்பிட்டேன்னா, குழந்தைய வளர்க்கறதுக்கான சஜஷன் உங்ககிட்ட கேட்கறதுக்காக தான். உனக்கு 2 குழந்தைங்க இருக்கு, அப்பாவா இருந்து குழந்தைங்களை சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும்னு சொல்லுவாரு. உண்மை சொன்னா முதல் 2 வருஷம் குழந்தைங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறது தான் நல்லதுன்னு சொல்லுவான். ஓகே, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியுதுன்னு சொல்லுவாரு. எல்லாரையா என்னை விட உன்னை பத்தி எனக்கு பெட்டராவே தெரியும், என்கிட்ட இருந்து உனக்கு எந்த ஒரு டிப்ஸும் தேவையில்லை, நீ கிரேட்டான அப்பாவா இருப்பேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லுவான். உண்மையாவே அப்படித்தான் நினைக்கிறியான்னு கேட்பாரு. ஆமான்னு சொல்லுவான். ஆரியாவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஃபெலிக்ஸ் தேங்க்யூ சோ மச்னு சொல்லுவாரு. உன்னை பத்தி நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, குறிப்பா கரீனோட பிரச்சனையை சரி பண்ணதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவான். தேங்க்ஸ்டா, இந்த விஷயத்துல நான் மட்டும் கிடையாது, இங்கிட்டோட ரோல் தான் ரொம்ப பெருசு, அவ ரொம்ப மிச்சரா கரீனோட சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணா. இப்ப கரீன் எப்படி இருக்கான்னு கேட்பாரு. லாஸ்ட் டைம் அவ பெரிய கூட இருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லுவான். என்ன பெரிய கூட சேர்ந்துட்டாளா, அவ ஹாப்பியா இருந்தா சந்தோஷம் தான். சரி, ஜெசிகா எப்படி இருக்காங்கன்னு கேட்பாரு. இதுக்கப்புறம் விதிதான் எல்லாத்தையும் முடிவு பண்ணோம், நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு பெட்டரான பர்சன் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு
இருக்கேன். இதுக்கப்புறம் நான் என்னோட பெஸ்ட் விஷனா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆரியா நீ சொன்னது சரிதான். நான் வேணா நல்ல ஹஸ்பண்டா இருக்கிறதுல இருந்து தோத்து போயிருக்கலாம். ஆனா அப்பாவா நான் எப்பவும் தோக்க கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லுவான். ஃபெலிக்ஸ் உன்னை பத்தி நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லுவாரு. ஆரியா கூடிய சீக்கிரம் நீ அப்பாவாக போற, உன்னோட தூக்கம் கெட்டு போக போகுதுன்னு சொல்லிட்டு சியர் சொல்லுவான். அப்பாவாக போறதை நினைச்சு ஆரியா பயங்கர ஹாப்பி மூட்ல இருப்பாரு. இதோட இந்த பாட்டு முடியுது. ஓகே, இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாட்டில் நான் உங்களை மீட் பண்றேன். until then bye, thanks for watching.